ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சி ஃபீவர் அப்படிங்கிற போம் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஜான் மெஸ்ஃபீல்டு, ரைட்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூகேவுடைய போயட் லாரேட்டர் இருந்திருக்காப்புல, அதாவது அரசவை கவிஞர். இந்த இயர் 1930. இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1878 இருந்து 1967. ஸோ பெரிய அளவு இதில் இவரை பற்றி விளக்கங்கள் கொடுக்கல. எனிவே, சி ஃபீவர் இந்த போம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் பேர் நிறைய லாங் ட்ரிப் போகிறது, இல்லைன்னா பார்க்காத இடங்களை பார்க்கறது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா எல்லாருக்கும். அதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போயட்டுக்கு அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. சரிங்களா? அதுதான் பார்க்க போகிறோம். அப்போ ஃப்ரம் த நேம் உங்களுக்கு தெரியும், சி ஃபீவர் அப்படின்னா அவர் கடலுக்கு போக போறாரு. பொதுவாக கடலுக்கு போற அந்த பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி அப்படிங்கிற டேம் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ லெட் சி வாட்ஸ் அந்த போம். I must go down to the seas again, to the lonely sea and the sky. அப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மறுபடியும் கடலுக்கு போக ஆசைப்படுறாரு. சரிங்களா? தனியா இருக்கிற அந்த கடலுக்கு, கடல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வானம் டச் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு சீனிக் பியூட்டியை பாக்குறதுக்கு. இன்னைக்கு மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த காலத்துலயும் என்ஜாய் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹெர் பை. ஸோ அப்போ இந்த இடத்துல அவருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அதை அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. அவருக்கு ஒரு டால் ஷிப், அதாவது ஒரு பெரிய ஷிப் வேணும் அவருக்கு. அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி இந்த காம்பஸ் எல்லாம் கிடையாது, டிரெக்ஷன் பாக்குறதுக்கு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஸ்டாரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க டிரெக்ஷனுக்காக. ஸோ அதுதான் மென்ஷன் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த நார்தன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எப்பவுமே திசை மாறாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதை நீங்க ஒரு ஒரு ரெஃபரன்ஸா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்போ அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, டால் ஷிப் இருக்கணும் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர். அந்த ஸ்டார் தெரியணும். மேபி இந்த இடத்துல இன்டைரக்டா ஒரு சாதகமான சூழ்நிலையையும் அவர் சொல்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் த வீல்ஸ் கிக். வீல்ஸ் கிக் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஷிப்பை நீங்க கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்டியரிங் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு வீல் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட் சாங் அண்ட் த ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். அப்போ இந்த பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஷீட்டா போட்டிருப்பாங்க. அந்த காத்து அதுல அடிச்சு, இந்த காத்து தான் அதை இழுத்துட்டு போகும் இல்லையா. அதனுடைய ஷேக்கிங், அதனால வர்ற சவுண்டு, அந்த ஒரு குலுக்கம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவர் என்ஜாய் பண்றாரு ஆக்சுவலி. அண்ட் த கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் த கிரே டான் பிரேக்கிங். அப்ப டான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் உதிக்கிற மறைகிற டைம்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல அந்த சீயே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. அப்போ இதெல்லாம் அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. தட் மீன்ஸ் அவருடைய காலகட்டத்தில் அவர் முன்னாடியே போயிருக்கிறாரு, மறுபடியும் அவர் போக விரும்புறாரு. சரிங்களா? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட் இஸ் அ வைல்டு கால் அண்ட் அ கிளியர் கால் அண்ட் தே தட் மே நாட் பி டினைடு. அப்ப இங்க பாருங்களேன். அப்போ இது வந்து ஒரு நம்ம தமிழ்ல வந்து தீராத காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா. நம்ம உள்ளுக்குள்ளால ஒரு ஆசை இருக்கும். என்னதான் நீங்க இப்போ உங்களுக்கு ட்ரீம் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்க விட்டு போனா கூட மறுபடியும் அதை முயற்சி பண்ணணும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இப்போ உங்க குரூப் 4 வந்து பலத்த அடியா இருந்தா கூட நம்ம என்ன சொல்றது, மறுபடியும் இதை பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்போம் இல்லையா. அந்த அரசு அதிகாரி ஆகிற கனவு, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இங்க பாருங்களேன், ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின். எனக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு போகணும். அந்த கால், அந்த அழைப்பு எங்கிருந்து வருது அப்படின்னா, த கால் ஆஃப் த ரன்னிங் டைடு. அப்போ இந்த அலைகள், ரன்னிங் டைடு அப்படின்னா இந்த ஓயாத இந்த அலைகள் அவரை வந்து வா வான்னு கூப்பிடுதான். சரிங்களா? இட்ஸ் அ வைல்டு கால். அது வந்து ஒரு ஒரு வெறித்தனமானது, ஒரு தீவிரமானது. அண்ட் அ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைடு. நீங்க அந்த கால், அந்த அழைப்பை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. சரிங்களா? இந்த கடங்காரன் கால் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தட் மீன்ஸ் ஜஸ்ட் ஃபார் காமெடி. ஸோ தென் அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃபிளைங். அப்போ மறுபடியும் இவருக்கு இப்ப தேவையான விஷயம், இப்ப பாருங்களேன், செகண்ட் ஸ்டான்ஸால அவருக்கு தேவைப்பட்ட விஷயம் விண்டி டே அண்ட் ஒயிட் கிளவுட்ஸ். அப்போ இது என்னன்னா, அந்த வெதர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய டிராவலுக்கு ஃபேவரபிளா இருக்கணும். அண்ட் த ஃபிளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம் அண்ட் த சீகல்ஸ் கிரைங். அப்போ பாருங்களேன், ஃபிளங் ஸ்ப்ரே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த கடலும் கப்பலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மோதும் போது அப்படி தண்ணி தெறிச்சு அப்படி மேல வரும் இல்லையா, ஒரு ட்ரிஸ்லிங் மாதிரியான ஒரு ஃபீல். அதை அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த ப்ளோன் ஸ்பியூம். ஸ்பியூம் அப்படிங்கிறது ஃபோம். சரிங்களா? அந்த நுரை இருக்கும் இல்லையா, அப்படியே தண்ணியில இருக்கிற நுரை இவர் மேல அடிக்கணும். அண்ட் சீ கல்ஸ்
கிரைங் சீகல் அப்படிங்கிறது அந்த கடற்பறவை சரிங்களா, அது அப்படி மேபி அதெல்லாம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமா கூட இருக்கலாம் அந்த வெதர் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். அப்போ மறுபடியும் அவர் போக விரும்புறாரு சரிங்களா. இப்போ ஒரு ஒரு ஃபார்மலா ஒரு வாழ்க்கையை வாழாம அண்ட் எந்த ஒரு கவலையும் இல்லாம, இப்போ வேக்ரண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பர்சன் வித்தவுட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ இந்த வீடு அந்த செட்டில் லைஃபா இல்லாம அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு அட்வென்ச்சரான அந்த ஜிப்சி லைஃபுக்கு, அந்த நாடோடியான வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரிங்களா. டு த கல்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர் த வின்ஸ் லைக் வெத்தர் நைஃப். அப்போ இந்த சீகல் போற அந்த வழி, அவர் எடுக்க எடுக்க விரும்புற பாதையை பாருங்களேன். மனிதர்கள் வந்து பெரிய தயங்குற ஒரு விஷயம் இல்லையா. நாடோடிய அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிற வாழ்க்கையை எந்த மனுஷனும் விரும்புறது கிடையாது. ஆனா இவர் அதை விரும்புறாரு ரைட். கல்ஸ் வே, வேல்ஸ் வே, அந்த திமிங்கலம் போற வழி. அண்ட் வேர் த வின்ஸ் லைக் அ வெட்டர் நைஃப். அப்போ இந்த காத்து போற தசை, காத்து எங்க வேணாலும் மாறி மாறி அடிச்சு தெரியும் இல்லையா, டக்கு டக்குன்னு. இப்போ இந்த வெட்டர் நைஃப் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காத்து போற மாதிரி டக்கு டக்குன்னு ஜிக்ஸாக அங்க எங்க திரும்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. அண்ட் ஒவ்வொரு மினிட்டையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது இவருடைய கான்செப்ட். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ மெரி யான் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர் சரிங்களா. இந்த இடத்துல யான் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம நூல் சொல்லுவோம். இந்த இடத்துல நூல் அப்படிங்கிறதுல ஒரு கதை சரிங்களா. அப்போ நம்ம கூடவே யார் இருக்கணும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ மெரி யான் அப்படின்னா இங்க ஒரு கம்பேனியன் எதிர்பார்க்கிறார். லாஃபிங் ஃபெல்லோ ரோவர் அப்படின்னா அவருக்கு கூட இந்த கடற்பயணத்துல கலந்துக்கிறதுக்கு ஒரு நண்பனோ இல்ல தோழியோ வேணும். அவங்க கூட பேசினா வந்து டைம் போறதே தெரியாம இருக்கணும். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் டெக் இஸ் ஓவர். அப்ப மறுபடியும் இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு அவர் சேஃபா வரவும் விரும்புறாரு. விரும்பி வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்காத ஒரு மலரும் நினைவுகளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரிங்களா. குவைட் ஸ்லீப், இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு அவருக்கு ஒரு குவைட்டான ஒரு ஸ்லீப் வேணும். அதுல ஒரு ட்ரீம் இருக்கணும். இந்த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். இந்த இடத்துல ட்ரிக் அப்படிங்கிறது பீரியட், அந்த காலம் இருக்கு இல்லையா, பீரியடை வந்து குறிக்கிறது. மறுபடியும் நான் சொன்ன அதே இன்ஃபர்மேஷன் தான் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க புக்ல அபவுட் த பொயட். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம் சரிங்களா. அண்ட் இதுல இருக்கிற க்ளோசரி பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் டு ஸ்டியர். அப்போ நான் சொன்னேன் இல்லையா நாதன் ஸ்டார், இதுதான் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுடைய வில்லியம் ஷேக்ஸ்பியர்ல சாரி அந்த ஜூலியஸ் சீசர் இருக்கு இல்லையா, ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற பிளே இருக்கும் இல்லையா, அதுல நம்ம சீசர் ஒரு முடிவு எடுத்தா அது மாறவே மாட்டாரு சரியா. அப்போ அதை ரெஃபர் பண்றதுக்காக நாதன் ஸ்டார் இல்லைன்னா போல் ஸ்டார் அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்துவாங்க. திசை மாறவே மாறாது, அங்கேயே தான் இருக்கும். அவன் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயிலர்ஸ் இதை பார்த்து தான் அந்த டிரெக்ஷனை கண்டுபிடிச்சு போவாங்க சரிங்களா. ஸ்டார் டு ஸ்டியர். தென் ஃபிளங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா த்ரோ அப்படின்னு அர்த்தம், ஒரு விஷயத்த தூக்கி எறிகிறது இல்லையா. அப்ப அலை அடிச்சு அப்படி தெரிக்கிறதா இருக்கலாம் ரைட். ஸோ இது வந்து ஃபிளிங் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பாஸ் ஃபார்ம். ஏன்னா ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, இந்த வாட்டி நம்ம ஸ்டாண்டர்ட் மாறுது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையினுடைய 4 ஃபார்ம் ஆஃப் வேர்பையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஸ்பியூம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் ரைட். ஃபோம் அப்படிங்கிறது நுரை. தென் வேக்ரண்ட் அப்படிங்கிறது வாண்டரிங். தென் வீடு இல்லாத மனிதன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். வெட்டட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஷார்பண்ட். யான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேம்பிளிங் ஸ்டோரி, எஸ்பெஷலி ஒன் தட் இஸ் இம்பாசிபிள். அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்றது, அது சில தருணங்கள் நமக்கு தெரியும் அது உருட்டு அப்படின்னு தெரியும், இருந்தாலும் அதை கேட்க விரும்புவோம் இல்லையா. அதுதான் ஃபிளரீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது. ரோவர் அப்படின்னா வாண்டரர். அப்போ அந்த இடத்துல ரோவர் அப்படிங்கிறது அந்த கம்பானியன், அவரு கூட பயணம் செய்யற ஆள் இல்லையா. ட்ரிக் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் ஸ்டே சரிங்களா, அவங்க பயணிக்கிற அந்த காலம் ரைட். ஆன் த ஷிப் ஆஃப்டர் த வாயேஜ், அண்ட் கடற்பயணத்தை குறிக்கிறது அந்த வாயேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரைட். ஐ திங்க் இதை முதல்ல ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கைண்ட்லி கரெக்ட் தட் இஸ் வாயேஜ் ரைட். அண்ட் இதுல நீங்க இனிமே பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்களேன், அலிட்ரேஷன் எப்பவுமே இந்த போம்ல இருக்கிற வார்த்தைகளுடைய தொடக்கம் வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சீஸ், தென் ஸ்கை, மறுபடியும் எங்க சி வந்திருக்கு ரைட். அப்ப இதை நீங்க வந்து ஒரு அலிட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. அலிட்ரேஷன். தென் இந்த இடத்துல டால் ஷிப் இருக்கு இல்லையா, இந்த பொயட்ரியில இந்த அட்ஜெக்டிவ் வருது அப்படின்னா ஷிப் எப்படி இருக்கு, டாலா இருக்கு. அப்போ டால் ஷிப் அப்படிங்கிறது, இந்த டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி பொயட்ரியில அட்ஜெக்டிவ் வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபித்தட் ரைட். எபித்தட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அண்ட் இங்க பாருங்களேன், ஹெர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹெர். அப்போ இந்த ஹெர் அப்படின்னு யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஷிப்பை ஒரு பொண்ணை உருவப்படுத்துறாங்க. அப்போ பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது சரிங்களா, பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி இங்க அலிட்ரேஷன் விண்ட், ஒயிட், இதுல பார்க்க முடியும் வீல் இதெல்லாம். அதே மாதிரி இங்க பாருங்களேன் வீல்ஸ் கிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஷிப்ல இருக்கிற அந்த சக்கரம் எப்படி உருளும் அப்படிங்கிறது நம்ம மனசுல வரும். வின் சாங் அப்படிங்கிறது ஒரு ஒரு சென்சேஷனை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி வர்றத வந்து பாத்தீங்கன்னா இமேஜரி அப்படின்னு சொல்லியிருப்போம், ரைட்? தென் இங்க பாருங்களேன் சீஸ் ஃபேஸ், கிரே டான், தென் வைல்டு கால், கிளியர் கால், இதெல்லாமே நீங்க எப்பித்தட்டா எடுக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸை மாத்திருக்காங்க. ஏன்னா குரூப் 4 கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாத புதிய இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். ஓகே. அடுத்து ஆலை ஆஸ்க் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடா வருது. அந்த இந்த மாதிரி திரும்ப திரும்ப, அதாவது இந்த பொய்டிக் லைன்ஸ்ல முதல் லைன் வந்து சேமா இருக்குன்னா அதை வந்து அனஃபோரா அப்படின்னு எடுத்துப்போம் சரிங்களா. இங்க பாருங்க அண்ட் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இதை நீங்க வந்து அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அண்ட் இதை செக் பண்ணும்போது அடுத்தடுத்த லைன் வரணும்னு இருந்தது. ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆலை ஆஸ்க் இப்படி இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனஃபோரான் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அனஃபோரானே நோட் பண்ணிக்கோங்க. ஒரே லைன்ல ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா தட் இஸ் ரெப்பிட்டேஷன், ரைட்? தென் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச சிமிலி ஆஸ் வெல் அஸ் மெட்டஃபர், ரைட்? இப்போ இந்த வெட்டர் நைஃப் அப்படிங்கிறது, இந்த நைஃப் எப்படி இருக்குன்னா ஷார்ப்பா இருக்கு இல்லையா, ஷார்ப் நைஃப் அப்படிங்கிறது இல்லையா. அப்ப இதை வந்து மெட்டஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாருங்களேன் லைக் அ வெட்டர் நைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைக் அண்ட் ஆஸ் வந்தா அதை வந்து சிமிலி அப்படின்னு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அது நமக்கு தெரிஞ்சதுதான். தென் குவைட் ஸ்லீப் எபிதட், ஸ்வீட் ட்ரீம் எபிதட், கிளியர். லாங் ட்ரிக்ஸ் ஓவர், இந்த லாங் ட்ரிக் ஒரு வந்து அட்ஜெக்டிவ். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா எபிதட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல அந்த அந்த ஷிப்பை வந்து ஹெர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் வின் சாங் பாட்டு பாடுற, விண்ட் வந்து பாடாது, மனுஷன் தான் பாடுவான் இல்லையா. தென் ரன்னிங் டைடு, தென் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ செக் தட். அண்ட் மோஸ்ட்லி நம்ம இந்த விஷயத்த கவர் பண்ணியிருப்போம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பொய்டிக் டிவைசஸ் தென்படணும், நீங்க தேடணும். அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இதை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த வாட்டி நம்ம இதை கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல புரிதல் தேவை. ஹோப் உங்களுக்கு இந்த போம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.